உலகின் மிகச்சிறந்த மனநல மருத்துவர் ஜான் பி. கிரே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1825 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற பென்சில்வேனியாவுடைய சென்டர் கவுண்டியில் இருக்கிற ஹாஃப் மூன் டவுன்ஷிப்பில் பிறக்கிறார் ஜான் பெர்டு கிரே. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் பி. கிரே குழந்தை பருவத்திலிருந்து எல்லா விஷயங்களையுமே வேகமாக கற்றுக்கக்கூடிய ஒரு புத்தி கூர்மையுள்ள குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1830ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் பி. கிரேக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஜான் பி. கிரே ஆகஸ்டில் பிறந்திருந்தனால 1830ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் பி. கிரேக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஹாஃப் மூன் டவுன்ஷிப்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் பி. கிரே இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது நேச்சுரல் ஹிஸ்டரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட ஜான் பி. கிரே படிக்க தொடங்கியிருந்தாங்க. அதாவது நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது தான். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் பாட்டனி, தாவரவியல், ஜுவாலஜி, விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. அதாவது ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி, வானியல், ஜியாலஜி, புவியியல், அதேமாதிரி பயாலஜி, உயிரியல் போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது தான் நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. ஸோ நேச்சுரல் ஹிஸ்டரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்கள் ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே ஜான் பி. கிரே படிச்சு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1835ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதுல ஜான் பி. கிரே இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே ஹாஃப் மூன் டவுன்ஷிப்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூல்ல இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அது காமன் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கு சேர்ந்து 1835ஆம் ஆண்டிலிருந்து ஜான் பி. கிரே இவருடைய ஹையர் எஜுகேஷனை, உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் ஜான் பி. கிரே கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1842ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஜான் பி. கிரே இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ஹாஃப் மூன் டவுன்ஷிப்பில் இருக்கிற ஹை ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜான் பி. கிரேவை அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இவருடைய அப்பா இந்த 1842ஆம் ஆண்டு பென்சில்வேனியாவுடைய சென்டர் கவுண்டியில் இருக்கிற ஹாஃப் மூன் டவுன்ஷிப்ல இருந்து அதே பென்சில்வேனியாவுடைய கம்பர்லாண்ட் கவுண்டியில் இருக்கக்கூடிய கார்லைலுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய டிக்கின்சன் காலேஜில் இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த டிக்கின்சன் காலேஜில் ஜாயின் பண்ணி 1842ஆம் ஆண்டிலிருந்து ஜான் பி. கிரே அறிவியல் பாடங்கள், சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் இவர் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் ஜான் பி. கிரேக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதனால இவருடைய அப்பாட்ட தெரிவிச்சுட்டு அந்த டிக்கின்சன் காலேஜில் இருந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை இவர் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1844 இந்த காலகட்டத்தில் இவர் அந்த ஒரு டிக்கின்சன் காலேஜில் இருந்து வெளியேறிடுறாங்க. அடுத்து ஜான் பி. கிரே மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை இந்த ஒரு பென்சில்வேனியாவுடைய கம்பர்லாண்ட் கவுண்டியில் இருக்கிற கார்லைல் இருந்து அதே பென்சில்வேனியாவில் இருக்கிற பிலடெல்பியாவுக்கு இவர் அனுப்புறாங்க. அங்க அனுப்பி அங்க இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்க இவரை சேர்த்துறாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவுடைய ஒரு மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ஜான் பி. கிரே 1844 இந்த காலகட்டத்திலிருந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக மெடிக்கல் டிப்ளமோவும் அதேமாதிரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் ஜான் பி. கிரே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 1844ஆம் ஆண்டு தான் அசோசியேஷன் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த இன்சைன் அப்படின்றது நிறுவப்பட்டது. அதுவும் பிலடெல்பியாவில். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவர் தொடர்ந்து இவருடைய மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களா, அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக ஜான் பி. கிரே அனாட்டமி, உடற்கூறியல், பெத்தாலஜி, நோயியல், கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம், ஃபிசியாலஜி, உடலியல், அதுக்கப்புறம் மெட்டீரியா மெடிக்கா, மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி, அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி, மருந்தியல், நியூராலஜி, நரம்பியல், சைக்காட்ரி, மனநல மருத்துவம் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் எல்லாம் படித்து வந்தாங்க. இந்த நியூராலஜி, சைக்காட்ரி இதெல்லாம் பிற்காலகட்டத்தில் தான்
1946க்கு பிறகு தான் இவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் இவருக்கு மனநல மருத்துவத்தில் ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. இதுக்கப்புறம் 1848ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22, 23 வயதில் ஜான் பி கிரே வந்து இவருடைய மருத்துவ கல்வியை முடிக்கிறாங்க. குறிப்பாக மெடிக்கல் டிப்ளமோவையும் முடிச்சுட்டு டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியையும் ஜான் பி கிரே வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இப்போ உடனடியாக ஜான் பி கிரே வந்து இந்த எம்டிலாம் முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக, குறிப்பாக மனநல மருத்துவராக மனநோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜான் பி கிரே வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜான் பி கிரே வந்து ஒரு மனநல மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக ஃபர்ஸ்ட் இவர் இந்த 1848 எம்டி டிகிரியை பெரல்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அதாவது அப்போதைய யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா மெடிக்கல் ஸ்கூல், அங்கேருந்து இவர் முடித்த உடனே நேராக இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஈரோப்புக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற இங்கிலாந்து, அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு போய் அங்கே போய் இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங்கை சைக்காட்ரியில் மேற்கொண்டாங்க அடுத்த ஓராண்டு. அதுக்கப்புறம் 1849ஆம் ஆண்டு இவர் வந்து இவரோட இன்டர்ன்ஷிப் வந்து முடிச்சிருந்தாங்க. இன்டர்ன்ஷிப் அப்படின்றது வந்து இப்போ மற்ற மனநல மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு, அதாவது மனநோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறுறது தான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. ஸோ இதை வந்து ஈரோப் போனதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இருந்து இவர் வந்து இன்டர்ன்ஷிப்பை ஜான் பி கிரே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாக்கே 1849ஆம் ஆண்டு திரும்பிடுறாங்க. குறிப்பாக ஃபிலடெல்ஃபியாக்கே இவர் வந்து பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பிளாக்லி அசைலம் அப்படின்ற ஒரு மனநல காப்பகம், ஒரு மனநல மருத்துவமனை, அங்கே 1849ஆம் ஆண்டு ஒரு ரெசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க, ரெசிடென்சியை பண்ணுறதுக்காக. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், மனநல மருத்துவர்கள் மனநோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறுறது இன்டர்ன்ஷிப். அதே மாதிரி இப்போ பயிற்சி பெற்றது மட்டும் இல்லாமல் மற்ற தேர்ந்த மனநல மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே மனநோயாளிகளுக்கு ஜான் பி கிரே சிகிச்சை கொடுக்கணும். இதுதான் ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ அந்த ரெசிடென்சி பண்ணக்கூடிய ஒரு ரெசிடெண்ட்டாக 1849ஆம் ஆண்டிலிருந்து பிளாக்லி அசைலமில் இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1850ஆம் ஆண்டு தான் முழுமையாக ஜான் பி கிரே வந்து ரெசிடென்சியையும் முடிச்சிடுறாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப், ரெசிடென்சி ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணி ஜான் பி கிரே ஒரு மனநல மருத்துவராக, சைக்காட்ரிஸ்டாக வந்து முழுமையாக தகுதி பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1850ஆம் ஆண்டு ஜான் பி கிரே வந்து நேராக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவிலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கோடைய ஒனைடா கவுண்டியில் இருக்கிற யூட்டிகா, அங்கே வந்து இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற யூட்டிகா சைக்கியாட்ரிக் சென்டர் அப்படின்ற பெரிய ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், அங்கே 1850ஆம் ஆண்டு ஒரு ஜூனியர் ஃபிசிஷியனாகவும் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாகவும் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த யூட்டிகா சைக்கியாட்ரிக் சென்டர் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் நியூயார்க் ஸ்டேட் லூனட்டிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் அழைக்கப்பட்டது. மேலும் இது வந்து யூட்டிகா ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ இது வந்து ஒரு பெரிய மனநல மருத்துவமனை, சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல். அங்கே இவர் ஒரு ஜூனியர் ஃபிசிஷியனாகவும் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாகவும் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1850 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக 1852ஆம் ஆண்டு ஜான் பி கிரே வந்து அந்த ஒரு தகுதி பெறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் என்னதான் வந்து அந்த டிக்கின்சன் காலேஜில் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை முடிக்கலைன்னாலும் ஹானரி எம்ஏ அப்படின்ற எம்ஏ டிகிரி, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், அது வந்து கௌரவ பட்டமாக இந்த 1852ஆம் ஆண்டு ஜான் பி கிரேக்கு அந்த டிக்கின்சன் காலேஜ் மூலமாக வழங்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்குது. 1854ஆம் ஆண்டு ஜான் பி கிரே வந்து அந்த யூட்டிகா சைக்கியாட்ரிக் சென்டர் அதனுடைய அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற பதவியை பெறாங்க. ஸோ அந்த பதவியை 1854ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 28-29 வயதில் ஜான் பி கிரே பெறாங்க. அதே 1854ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 28-29 வயதில் ஜான் பி கிரே வந்து மேரி பி வெட்மோர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜான் பி கிரேக்கும் இவருடைய மனைவியான மேரி பி வெட்மோர் கிரே, இவங்க 2 பேருக்குமே ஜான் பெர்டு கிரே ஜூனியர், அதே மாதிரி வில்லியம் கிரே அப்படின்னு 2 ஆண் குழந்தைகளும் கொர்னீலியா கிரே அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இது ஜான் பி கிரேவுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் 1855ஆம் ஆண்டு அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் இன்சானிட்டி, அதனுடைய ஒரு எடிட்டராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் த இன்சானிட்டி அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில்
அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைக்காட்ரியுடைய ஒரு எடிட்டராக 1855ஆம் ஆண்டு ஜான் பி கிரே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் மனநோய் அப்படின்றது வந்து முழுமையாக மாரல் காசஸ்னால ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டு வந்தது. அதாவது யார் யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்களோ, யார் யாரெல்லாம் வந்து தர்மப்படி நடக்கலையோ, யார் யாரெல்லாம் வந்து பாவம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து மனநல பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இருந்தது. ஆனால் ஜான் பி கிரே வந்து இந்த காலகட்டத்தில் சைக்காட்ரியில் ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. அதில் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர்றது ஃபிசிக்கல் காசஸ், அதாவது உடல் அளவில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அது வந்து மனதை பாதிக்கும். ஸோ மன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து மாரல் காசஸ் கிடையாது, ஃபிசிக்கல் காசஸ் தான் வந்து முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்றத ஜான் பி கிரே வந்து இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் 1860கள் காலகட்டத்தில் பல பொறுப்புகளை ஜான் பி கிரே வந்து பெற்றாங்க. குறிப்பாக நியூயார்க் ஸ்டேட் மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அசோசியேஷன் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆஃப் அசைலம்ஸ் அதுக்குண்டான ஒரு பிரசிடெண்டாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கூடுதலாக நியூயார்க் ஸ்டேட் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக கூட ஜான் பி கிரே வந்து இந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா ஜான் பி கிரே வந்து புத்தகங்கள் எழுதுறதுல இவர் வந்து ஆர்வம் காட்டினாங்க. இவருடைய கருத்துக்களை ஜான் பி கிரே வந்து வெளிப்படுத்தணும் புத்தகங்கள் வழியா அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அப்போ குறிப்பாக ஜான் பி கிரே வந்து அந்த யூட்டிகா சைக்காட்ரிக் சென்டர் அங்கே இவர் ஒரு சூப்பரிண்டெண்டாக இருக்கும்போது அங்கே ஃபிசிக்கல் காசஸ்னால தான், அதாவது உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதே மாதிரி மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதனால தான் இந்த மனநல பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு இவர் வந்து உறுதி செஞ்சதுக்கப்புறமா அதை நோக்கி அந்த மூளையில் இருக்கக்கூடிய காயங்களையும் மற்ற பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ அது மாதிரி ஜான் பி கிரே வந்து சிகிச்சை முறையில் மாற்றங்களை ஏற்படுத்த தொடங்கினாங்க. குறிப்பாக இந்த யூட்டிகா சைக்கியாட்ரிக் சென்டர் அப்போதைய நியூயார்க் ஸ்டேட் லூனட்டிக் ஹாஸ்பிட்டல் அல்லது அசைலம் அங்கே வந்து இவர் வந்து வென்டிலேஷனாக இருக்கணும், காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்னு பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதனுடைய டெம்பரேச்சர் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு பண்ணாங்க. அதே மாதிரி டயட் உணவு முறை அதுலேயுமே வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணாங்க. ஸோ உணவு முறை, டயட், அதுக்கப்புறம் வெப்பநிலை, டெம்பரேச்சர், வென்டிலேஷன், காற்றோட்டம், இந்த 3 விஷயங்களை சரியாக வந்து படுத்தணும் அப்படின்றது ஜான் பி கிரேவுடைய ஒரு கருத்து. அதுக்கப்புறம் ஜான் பி கிரே வந்து ஸ்டீம் ஹீட்டிங்கை அந்த யூட்டிகா சைக்கியாட்ரிக் சென்டரில் பண்ணாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற மனநோயாளிகள் அந்த காலகட்டத்திலலாம் நிறைய மனநோயாளிகள் வந்து சங்கிலியால் கட்டப்படுவாங்க, அடித்து துன்புறுத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடைகள் இன்றி வந்து அவங்க வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் இந்த ஒரு ஸ்டீல் கோட் அப்படின்னு இருக்குது, இரும்புனால் வந்து கோட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை அணிஞ்சிக்கிட்டால் கையை காலை வந்து அசைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் மனநோயாளிகளுக்கு மனநல மருத்துவர்களால் பண்ணப்பட்டது. அதுதான் சரி அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனால் ஜான் பி கிரே வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது, அந்த மனநோயாளிகளை வந்து சுதந்திரமாக விடணும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை தளர்த்தணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கூட ஜான் பி கிரே வந்து இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டாங்க. இப்படி பல விஷயங்களில் பல முன்னேற்றங்களை ஜான் பி கிரே ஏற்படுத்தி வந்தாங்க. இதுக்கிடையில் 1866ஆம் ஆண்டு ஜான் பி கிரே வந்து ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. அதை வந்து ஜெனரல் பெரசிஸ் ஆர் இன்கம்ப்ளீட் ப்ராக்ரெசிவ் பெராலிசிஸ் அப்படின்ற டைட்டிலில் 1876ஆம் ஆண்டு ஜான் பி கிரே வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் ஜான் பி கிரேக்கு பல கௌரவங்கள் கிடைச்சிது. அதில் குறிப்பாக பிரிட்டிஷ் யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து அந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து மெடிக்கோ சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன், அதாவது இங்கிலாந்து மெடிக்கோ சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு ஹானரி மெம்பராக ஜான் பி கிரே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் இருக்கிற மெடிக்கோ சைக்கலாஜிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு ஹானரி மெம்பராகவும் ஜான் பி கிரே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதையும் கடந்து இட்டாலி அங்கே இருக்கக்கூடிய இட்டாலி மெடிக்கோ சைக்கலாஜிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு ஹானரி மெம்பராகவும் ஜான் பி கிரே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து மற்ற நோய்கள் தான், மூளை மற்றும் பிசிக்கலாக ஏற்படக்கூடிய நோய்கள் தான் மனநோய்க்கு காரணம் அப்படின்னு ஜான் பி கிரே வந்து தெரிவித்தனால யூட்டிகா சைக்கியாட்ரிக் சென்டரில் 1870ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு ஒரு பெத்தாலஜிஸ்ட்டை இவர் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த யூட்டிகா சைக்கியாட்ரிக் சென்டரில் ஒரு பெத்தாலஜிக்கல் லேபரட்டரியையும் உருவாக்கினாங்க. பெத்தாலஜி அப்படின்றது நோயியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ
மனநோய் அப்படின்றது வந்து ஃபிசிக்கலாக ஏற்படக்கூடியது அப்படின்னு இவர் உறுதி செஞ்சனால நோயியல் நிபுணரை ஃபஸ்ட்டு 1870ஆம் ஆண்டு ஜான் பி கிரே தான் நிறுவனாங்க. அதாவது பணிக்கு வந்து அமர்த்தினாங்க. ஸோ இது மாதிரி ஒட்டுமொத்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே ஒரு மனநல மருத்துவமனையில் பெத்தாலஜிக்கல் லேபரட்டரியை உருவாக்கி அங்கே ஒரு பெத்தாலஜிஸ்ட்டை நியமித்த முதல் நபர் வந்து ஜான் பி கிரே தான். அது 1870ஆம் ஆண்டு இவர் வந்து பண்ணாங்க. ஸோ இவர் சொன்னபடி எப்படி வந்து மாரல் வந்து காசு கிடையாது அந்த மென்டல் டிசீஸுக்கு, ஃபிசிக்கலாக ஏற்படக்கூடிய நோய் தான் காரணம் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சது. பயாலஜிக்கல் சைக்காட்ரிக் காசஸ். ஸோ அதை இவர் வந்து கண்டுபிடிச்சது பிற்காலத்தில் உறுதி செய்யப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு 1870ஆம் ஆண்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு பெத்தாலஜிஸ்ட்டை நிறுவி மூளையில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, எந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர்னால இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படுது, மனநோயெல்லாம் குறிப்பாக மரபியல் சம்மந்தப்பட்டதோ அல்லது பிரெயின் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதோ அல்லது பிரெயின் ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய மாற்றங்களோ, ஸோ இதை பற்றிலாம் ஆய்வு செய்கிறதுக்கு பெத்தாலஜிஸ்ட்டை 1870ஆம் ஆண்டு ஜான் பி கிரே நிறுவனாங்க. அதாவது நியமித்தாங்க, பணிக்கு வந்து அமர்த்தினாங்க. அதுக்கப்புறம் 1871ஆம் ஆண்டு இன்சானிட்டி இட்ஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபிசிக்கல் டிசீஸ் அப்படின்னு ஒரு புக், இது 1871ஆம் ஆண்டு ஜான் பி கிரே வந்து வெளியிட்டாங்க. ஸோ இன்சானிட்டி இட்ஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபிசிக்கல் டிசீஸ் அப்படின்ற புக்கு. இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் டிசீஸ்னால மென்டல் இல்னஸ் ஏற்படுது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சதை 1871 ஜான் பி கிரே வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1872ஆம் ஆண்டு தாட்ஸ் ஆன் தி காசேஷன் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்னு ஒரு புக் எழுதி 1872 இவர் ஜான் பி கிரே வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1874ஆம் ஆண்டு நியூயார்க் சிட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த நியூயார்க் சிட்டியிலே இருக்கக்கூடிய பெல்வியூ ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்கலாஜிக்கல் மெடிசன் அண்ட் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பில் 1874ஆம் ஆண்டு ஜான் பி கிரே வந்து நியமிக்கப்பட்டாங்க. மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது மருத்துவம், சட்டம் இது ரெண்டும் தொடர்புடையது தான் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது. உதாரணத்துக்கு ஒரு குற்றம் நடக்குதுன்னா அப்போ கைரேகை வந்து தடயவியல் பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் இறந்தவங்க எதனால் இறந்து போயிருப்பாங்க அப்படின்றத பிரேத பரிசோதனை பண்ணி அதை வந்து சட்டத்திற்கு முன்னாடி வந்து அதை வந்து நிலைநாட்டுறது. ஸோ இது சம்மந்தப்பட்டது தான் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். அதேமாதிரி சைக்கலாஜிக்கல் மெடிசன் அப்படின்றது உளவியல் மருத்துவம். ஸோ உளவியல் மருத்துவம் இந்த சைக்கலாஜிக்கல் மெடிசன் அண்டு மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அந்த 2 சப்ஜெக்ட்ஸாக மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக ப்ரொஃபஸராக 1874 பெல்வியூ ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜில் ஜான் பி கிரே வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1875ஆம் ஆண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த இன்சைன் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி இவர் வெளியிட்டாங்க. அடுத்து 1876ஆம் ஆண்டு ஜான் பி கிரே வந்து அந்த நியூயார்க்கோடைய ஆல்பனி கவுண்டியில் இருக்கிற அங்கே இருக்கிற ஆல்பனி மெடிக்கல் காலேஜ் அங்குமே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்கலாஜிக்கல் மெடிசன் அண்டு மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அதே பொறுப்பில் அங்குமே வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஒரே நேரத்தில் 2 யூனிவர்சிட்டிஸில் 1876ஆம் ஆண்டிலிருந்து இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா ஜான் பி கிரே வந்து 1879ஆம் ஆண்டு இவர் இன்னொரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. அதை வந்து 1879ஆம் ஆண்டு comparisons of the sum with those of England அப்படின்னு ஒரு ஒர்க்கு, இது 1879 ஜான் பி கிரே வந்து வெளியிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி த லாஸ் ஆஃப் நியூயார்க் இது போன்ற ஒர்க்கையும் கூட 1879ஆம் ஆண்டு ஜான் பி கிரே வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அதாவது 1880கள் காலகட்டத்தில் குறிப்பாக 1881 மார்ச்சில் அப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய 20th பிரசிடென்ட் 20வது பிரசிடெண்ட்டாக வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஜேம்ஸ் ஆப்ரம் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் ஆப்ரம் காட்ஃபீல்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவர் அதே 1881ஆம் ஆண்டு செப்டம்பர் 19 அன்னைக்கு அசாசினேட் பண்ணப்பட்டாங்க, சுடப்பட்டு இறந்தாங்க. அவரை வந்து சார்ல்ஸ் ஜூலியஸ் அப்படின்னு ஒரு நபர், சார்ல்ஸ் ஜூலியஸ் கீட்டோ அப்படின்னு அவர் தான் வந்து சுட்டிருந்தாங்க. ஸோ அவரை வந்து கைது செஞ்சுருந்தாங்க. அப்போ நிறைய பேர் அவருக்கு தரப்பால் ஆஜரான வழக்கறிஞர்கள் வந்து அவர் வந்து மனநல நோயினால் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து சொன்னாங்க. ஏன்னா மனநல பிரச்சனைனால அவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு பெரிய தண்டனைலாம் வழங்கப்படாது, அதுக்கு பதிலாக மனநல காப்பகத்தில் அவர் வந்து அனுமதிக்கப்படுவாங்க. அது மாதிரி இருந்தது. அப்போது ஜான் பி கிரே வந்து
அங்கே சட்ட ஆலோசனை கொடுக்கணும். அதாவது உண்மையிலேயே அந்த சார்ல்ஸ் ஜூலியஸ் கீட்டோ அப்படின்ற அந்த நபர் வந்து மனநோயினால் பாதிக்கப்பட்டு தான் அந்த கொலையை பண்ணாரா, அல்லது அவர் நடிக்கிறாரா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி. ஸோ அதை வந்து விசாரணை பண்ணுறதுக்கு ஜான் பி கிரே ஒரு மனநல மருத்துவராக அங்கே வந்து கொண்டு வரப்பட்டாங்க அந்த ட்ரையலின் போது. அப்போ ஜான் பி கிரே வந்து சார்ல்ஸ் ஜூலியஸ் கீட்டோ அவருக்கு வந்து எந்த விதமான மனநோயும் இல்லை அப்படின்றத இவர் வந்து உறுதி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1882 ஜூன் 30 அன்னைக்கு அந்த சார்ல்ஸ் ஜூலியஸ் கீட்டோ அப்படின்ற அப்போதைய பிரசிடெண்ட்டை கொன்ன அந்த ஒரு கொலையாளி அவரை வந்து தூக்கிலிட்டாங்க 1882 ஜூன் 30 அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் பிற்காலத்தில் சார்ல்ஸ் ஜூலியஸ் கீட்டோ வந்து உண்மையிலே மனநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்றது ஒரு சில நபர்கள், ஒரு சில மனநல மருத்துவர்கள் வந்து பிற்காலத்தில் வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு ட்ரையலில் ஒரு பிரசிடெண்ட்டை கொலை பண்ண ஒரு கொலையாளி அவரை வந்து மனநோயினால் பாதிக்கப்பட்டாரா இல்லையா, அந்த ஒரு ட்ரையலில் ஜான் பி கிரேவுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜான் பி கிரே எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸான சைக்காட்ரிஸ்ட் அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வந்தது. இதுக்கப்புறம் அந்த 1882 ஆண்டு தான் ஜான் பி கிரே வந்து ஆன் தி சேனிட்டி ஆஃப் கீட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி சார்ல்ஸ் ஜூலியஸ் கீட்டோடைய மனநலம் குறித்து 1882 ஆண்டு ஜான் பி கிரே வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா அதே 1882 ஆண்டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெர்சஸ் சார்ல்ஸ் ஜே கீட்டோ இன்டைடட் ஃபார் மர்டர் ஆஃப் ஜேம்ஸ் ஏ காட்ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. ஸோ இதையும் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1883 ஆண்டு அந்த 1844 நிறுவப்பட்ட அசோசியேஷன் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த இன்சைன் அதுக்கான ஒரு பிரசிடெண்ட்டாக 1883 ஆண்டு ஜான் பி கிரே வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படின்னு அறியப்படுது. ஸோ அதனுடைய பிரசிடெண்ட்டாக தான் 1883 ஆண்டு ஜான் பி கிரே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 1882 ஆண்டு இறுதி காலகட்டத்தில் ஒரு மனநோயாளி வந்து ஜான் பி கிரேவையே வந்து சுட்டாங்க. ஆனால் அதிலிருந்து இவர் வந்து மீண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 1883 ஆண்டு அந்த ஒரு அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இவர் வந்து நியமிக்கப்பட்டு 1884 வரைக்கும் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இவர் வந்து இருந்தாங்க. ஜான் பி கிரே வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1885 ஆண்டு இன்சானிட்டி ப்ரிவென்டபிள் காசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி இவர் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1886 ஆண்டு இன்சானிட்டி இட்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் சம் ஆஃப் இட்ஸ் ப்ரிவென்டபிள் காசஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு புக்கு இதையும் 1886 ஆண்டு இவர் வந்து ஜான் பி கிரே வந்து வெளியிட்டாங்க. இந்த நிலையில தான் ஜான் பி கிரே வந்து உடல்நல குறைபாடினால் திடீர்னு பாதிக்கப்பட்டு அதே 1886 ஆண்டு நவம்பர் 29 அன்னைக்கு இவருடைய 61 வயதில் ஜான் பி கிரே வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1886 நவம்பர் 29 அன்னைக்கு இவருடைய 61 வயதில் ஜான் பி கிரே இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இவர் பண்ண விஷயங்கள், குறிப்பாக ஜான் பி கிரே பண்ண மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாரல் காசஸ்னால மென்டல் இல்னஸ் ஏற்படுறதில்ல, ஃபிசிக்கல் காசஸ்னால ஏற்படுறது அப்படின்னு இவர் வந்து சொன்ன விஷயம், அந்த பயாலஜிக்கல் சைக்கியாட்ரிக் ஃபேக்டர்ஸ் அது வந்து இன்றைய காலகட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஆமாம், மூளையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால், மூளையில் ஏதாவது ஒரு ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டால், அல்லது மூளையில் அந்த மூளையினுடைய கட்டமைப்பில் பாதிப்பு இருந்தால், அல்லது உடலில் வேறு நோய்கள் வந்து இருந்தால், இருதய பாதிப்பு இது மாதிரி இருந்தாலும் மனநோய் ஏற்படும் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஸோ அந்த விஷயத்தை மருத்துவ வளர்ச்சி பெரிதும் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே ஜான் பி கிரே வந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த யூட்டிகா சைக்கியாட்ரிக் சென்டர் அதனுடைய கடைசி வரை 1854 இருந்து 1886 வரைக்கும் அதனுடைய ஒரு சூப்பரிண்டெண்டாக இருந்து அதை பல பெரிய ஒரு மனநல மருத்துவமனையாக மாற்றக்கூடிய அளவுக்கு நியூயார்க்கில் இவர் வந்து பண்ணாங்க அந்த யூட்டிகா சைக்கியாட்ரிக் சென்டரை. அதே மாதிரி அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சைக்கியாட்ரி அதனுடைய ஒரு எடிட்டராகவும் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ காலம் வந்து இவர் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் பி கிரே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.